அமெரிக்கன் ஏர்லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மத்திய ஆப்பிரிக்க நாட்டில் நிறுத்தி வைத்திருக்காங்க. அது கொஞ்ச நேரத்தில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. எந்த பைலட்டும் இல்லாமல். யார் ஃப்ளைட்டை கடத்துனாங்க, இல்லை ரிமோட் மூலம் இயக்குனாங்களா, எங்கே தான் அந்த ஃப்ளைட் போச்சு, 18 ஆண்டு காலம் தேடியும் கிடைக்காத அந்த ஃப்ளைட்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2013ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி மத்திய ஆப்பிரிக்க நாடான அங்கோலியாவின் தலைநகர் லுவோண்டா விமான நிலையத்தில் சில இயங்காத பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்ட விமானங்களும் நிறுத்தி வைத்திருக்காங்க. அதில் அமெரிக்க ஏர்லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 727-223 ரக விமானம் திடீர்னு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் விமானத்தோட பராமரிப்பு பணிக்காக யாராவது விமானத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃப்ளைட்டு மெதுவாக நகர ஆரம்பிக்குது. ஃப்ளைட் மூவ் ஆனதும் யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. உடனே அங்கிருந்த ஊழியர்கள் ஹையர் ஆஃபீஸருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஃப்ளைட்டு ரன்வேயை நோக்கி போயிட்டு இருக்கு. ஃப்ளைட்டை நிறுத்துவதற்காக ஃப்ளைட் ரன்வேல சிக்னல் போடுறாங்க. ஆனால் ஃப்ளைட் அதையும் மீறி போயிட்டு இருக்கு. உடனே கண்ட்ரோல் ரூமில் இருந்து ஆஃபீஸர் அந்த ஃப்ளைட்டை வயர்லெஸ் மூலம் தொடர்பு கொள்கிறாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் இருந்து எந்த விதமான பதிலும் வரல. இந்த ஃப்ளைட்டு ரன்வேல போயிட்டு இருக்கிறதால வேறு ஃப்ளைட் மேலே மோதாமல் இருக்க ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணவோ டேக் ஆஃப் பண்ணவோ அனுமதி ரத்து செய்கிறாங்க. ஃப்ளைட்டு ரன்வேயில் ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்து அதிர்ந்து போன ஆஃபீஸர்ஸ் ஃப்ளைட்டை நிறுத்த தொடர்ந்து ஃப்ளைட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த பதிலும் இல்லாமல் ஃப்ளைட் வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது. உடனே கண்ட்ரோல் ரூமில் ஆஃபீஸர்ஸ் அந்த ஃப்ளைட்டை ட்ராக் செய்கிறாங்க. ஃப்ளைட்டு அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே பறந்துட்டு இருக்குது. ஃப்ளைட் பறக்க ஆரம்பித்து 14 நிமிஷத்தில் ஃப்ளைட்டு ரேடாரில் இருந்து காணாமல் போகுது. போயிங் 727-237 ரக பதிவெண்ணை கொண்ட ஃப்ளைட்டு காணாமல் போகுதுன்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் இதை குறித்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில் அந்த ஃப்ளைட்டு 14 மாதமாக ஏர்போர்ட்டில் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. ஃப்ளைட்டு 99% வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் பாக்கியாக இருந்திருக்கு. விசாரணையோட கடைசி ஃப்ளைட்டோட பராமரிப்பு வேலைக்காக ஏறியது பென்னும் ஜானும் தான் தெரிய வருது. இவங்களுக்கு அன்னைக்கு ஃப்ளைட்டில் சில சின்ன வேலை கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதை செய்ய தான் ஃப்ளைட்டில் ஏறி இருக்காங்க. இதில் பென்னுக்கு மட்டும் ஃப்ளைட் ஓட்ட தெரியும். ஏன்னா அவர் ஃப்ளைட் இன்ஜினியர் இல்லையா, பைலட் பயிற்சி கொடுத்துருப்பாங்க. ஜானுக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாது. உடனே ஆஃபீஸர்ஸ்லாம் பென் தான் ஃப்ளைட்டை கடத்தி இருக்கணும்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. கடத்தப்பட்ட ஃப்ளைட்டு மிகப்பெரிய ஃப்ளைட்டு. இதை மூவ் பண்ண குறைஞ்சது 3 பைலட்டாச்சும் வேணும். 3 பைலட் இருந்தால் தான் டேக் ஆஃப் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் ஃப்ளைட்டை 2 பேர் மட்டுமே இருந்து ஃப்ளைட்டை சேஃபாக டேக் ஆஃப் ஆனது எப்படின்னு எல்லோரும் குழம்பி போயிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டை பென் தான் கடத்தி எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட ஃபேமிலியை 24 ஹவர்ஸு கண்காணிப்பில் போலீஸ் வைக்கிறாங்க. ஆனால் 1 மாதம் காலமாக பென்னுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஏன் இவங்க விமானத்தை கடத்தினாங்க? இவங்க தான் விமானத்தை கடத்தினாங்களா, வேறு யாராச்சும் கடத்தினாங்களா, ஃப்ளைட்டில் வேறு யாராச்சும் இருந்தாங்களா, ஆளே இல்லாமல் ஃப்ளைட்டை ரிமோட் மூலம் இயக்கப்பட்டதா? அப்படி இருந்தால் பென்னும் ஜானும் என்ன ஆனாங்க? பறந்து போன ஃப்ளைட் எங்கே தான் போச்சு? இந்த ஃப்ளைட்டை தேடும் பணி 18 வருஷமாக கடந்துடுச்சு. இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. இந்த ஃப்ளைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.